விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் பங்குனி உத்திர நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த வீடியோவில் நாம் இந்த பங்குனி மாதம் சித்திரை மாதத்துக்கான சிறந்த மக்காசோள விதைகள் என்னென்ன, எதை ஊனலாம் எதை ஊன வேணாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், இந்த சீசனுக்கு மக்காசோளம் ஊனாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். பட் எந்த ஒரு விவசாயியுமே அதை கேட்குற மாதிரி கிடையாது. ரகங்கள் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு ரகம் சொல்லுங்கள், இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் தாங்கி வளர்ந்தாலும் பரவாயில்லையப்பா, இதுக்கு கம்பெனிலாம் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி மட்டும் நான் பொறுப்பேற்றுருக்காங்களா, பொறுப்பேற்றுக்கலாலும் பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அது 2-3 நாளாக ஃபோன் கால்ஸ் நிறையாவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி வாட்ஸ்அப்பில் இருக்கிறத தவிர்த்து பர்சனல் நம்பரே ஃபைன் பண்ணி ஃபோன் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் இந்த பட்டத்துக்கு சிறந்த மக்காசோள ரகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன ரகம் அது உணவே கூடாதுங்கிறது ஒன்று, என்ன ரகம் ஊன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில். ஓகேங்களா, ஸோ முக்கியமாக இதில் ரபி கரீஃப் இந்த 2 விஷயத்துக்கான டிஃப்ரென்ஸ் முன்னே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கரீஃப் அப்படிங்கிறது ஜூன் டு அக்டோபரில் வர்றது கரீஃப். ஓகேங்களா, ரபி அப்படிங்கிறது நவம்பர் டு ஏப்ரல் வரைக்கும், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த பட்டத்துக்கான ஒரு மக்காசோள விதங்கள். இப்போ நீங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, ரபிலையும் வராது கரீஃப்லேயும் வராது. ஏன்னா கரீஃப் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்தாண்ட வரும். ஓகேங்களா, இப்போ நடுவில் இந்த மே இருக்குது இல்லையா, இந்த மே மாதத்துக்கு நீங்கள் வெரைட்டி அப்படிங்கிறத ஒன்று கேட்குறீங்க. ஸோ மே மாதத்துக்கு வெரைட்டி ஒன்று அப்படின்னா நம்ம இப்போ எல்லா வெரைட்டியுமே தான் சொல்ல போகிறோம். குறிப்பாக ஒரு சில வெரைட்டிஸ் ஃபிக்ஸ்டாக வரும். ஓகேவா, ஸோ அப்படி பார்க்குறப்ப நாம் இந்த சீசன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மானாவாரிக்கு தான் ஈக்குவல், மானாவாரி அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்படி மானாவாரியாக இருக்கக்கூடிய இந்த டைமில் என்ன வெரைட்டி ஊனலான்னா, என்கே நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 7328. ஓகேங்களா, அது ஊனி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம எல்லா வீடியோலையும் மானாவாரிக்கு சொல்கிற வீடியோக்குள்ளேயே நம்ம சொல்லக்கூடியது அதுதான். 7328 நீங்கள் ஊனலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். 30 மூட்டை அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா, மீடியமான தண்ணி பாய்ச்சல் இருந்தாலே. அதற்கப்புறம் அதை விட அட்வான்ஸ் அப்படின்னா என்கேவிலேயே 6540 ப்ளஸ் மானாவாரிக்கு நீங்கள் ஊனலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு மீடியமான மழை இப்போ பெஞ்சது அதேமாரி ஒரு மழையாகவோ, இல்லை உங்களால் ஒரு குறிப்பிட்ட தண்ணி தான் கட்ட முடியும், வாரம் ஒரு தண்ணி தான், இல்லை 10 நாளைக்கு ஒரு தண்ணி தான் அப்படிங்கிறப்ப கூட இதை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்ந்துடும். ஓகேங்களா, இல்லைப்பா என்கிட்ட தண்ணியெல்லாம் கட்டுறதுக்கு தண்ணி இருக்குது, அதுக்கு ஒரு வெரைட்டி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தண்ணி கட்டுறதுக்கான வெரைட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம 66-68 ப்ளஸ் என்கேவிலேயே சொல்லலாம். தண்ணி கட்டினீங்க அப்படின்னா ஒரு பக்காவான ஈல்டு கொடுக்கும். 66-68 ப்ளஸ் நீட்டாக பார்த்திங்கன்னா 35 to 40 மூட்டை அப்படிங்கிறது இந்த சீசனில் எடுக்க முடியும். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் இருக்கும், அதனால் ஈல்டு கொஞ்சம்லாம் குறையும். ஓகேவா, ஸோ இந்த சீசனில் 66-68 ப்ளஸ் நீங்கள் ஊன்றீங்க அப்படின்னா ஒரு 35 to 40 மூட்டை கண்டிப்பாக எடுக்க முடியும். 35 மூட்டை எடுக்கலாம். ஸோ 40 மூட்டை நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி கட்டுறீங்க, என்ன அது கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சி வருதா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி 66-68 ப்ளஸ் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகேப்பா, இதில் சொல்லிவிட்டேன். அடுத்தது யார் அப்படின்னா, அடுத்தது மைக்கோ. ஏன்னா எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்காங்க மைக்கோ ஊனலாமா அப்படின்னு சொல்லி. மைக்கோவை பொறுத்த வரைக்கும் 40-60 அப்படிங்கிறத ஊனலாம், 40-65 ஊன வேணாம், 40-64 ஊனலாம். அதேமாரி 38-38ன்னு ஒரு புது வெரைட்டி வந்திருக்கு. ஓகேவா, அதுவுமே ஊனலாம்னு சொல்கிறாங்க இந்த சீசனுக்கு. ஸோ என்னென்ன ஊனலாம்னா, மைக்கோவில் 40-60, 40-64, 38-38 நீங்கள் ஊனிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஈல்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஒரு 30 to 35 மூட்டை அப்படிங்கிறது வரும். ஏன்னா மைக்கோ ஒரு சில டைமில் தாங்கி வளருது, ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா தாங்கி வளர மாட்டாங்குது வெயில. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தண்ணி மீடியமாவது இருக்கணும். அதற்கேற்ற மாரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா, அடுத்ததாக என்ன வெரைட்டி அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய டாட்டாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே சீடு வரலை. ஓகேவா, ஸோ வந்துடும், இன்னும் 2-3 நாளில் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. 93-55, 93-39 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி டாட்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு நம்ம ஊனலாம், இப்போ நம்ம ஊனலாம், இந்த வாரத்தில் நம்ம ஊன ஆரம்பிச்சிடலாம். நம்ம முன்னாடி சொன்ன வீடியோக்களை விடுமே அதான் சொல்லுவோம், இப்போதைக்கு யாரும் ஊனாதீங்க, ஏப்ரல் 10ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு மேலே ஊனுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே தான் இப்போ கம்பெனிக்காரங்களும் அதை டிபெண்ட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா விதையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டாட்டாவை பொறுத்த வரைக்கும் 93-55, 93-39 ஊனலாம். 93-55 30 to 40 மூட்டை கன்ஃபார்ம், 35 to 40 மூட்டை கேரண்டி கொடுக்க முடியும். 93-39 நீட்டாக 40 மூட்டை அப்படிங்கிறது வரும். ஏன்னா நம்ம ஊனி இருக்கோம், நம்ம ஈல்டு எடுத்துருக்கோம் அதை பொறுத்த வரைக்கும். ஓகேவா, அடுத்ததாக என்ன அப்படின்னா, டிகல்ப்லாம் 9193 இந்த வெரைட்டி நல்லாயிருக்கும், நீங்கள் மானாவாரிக்கு ஊனலாம். ஓகேங்களா, இந்த சீசனுக்கு. அதேமாதிரி அட்வான்டாவில் 751 நீங்கள் ஊனலாம். ஓகேவா,
ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஊனி பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து 30-35 மூட்டை வருமா அப்படின்னாலாம் கிடையவே கிடையாது. இந்த டாட்டாவில் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும், என்கேவில் 60-68+ இதெல்லாம் உங்களுக்கு வந்து 30 to 40 மூட்டை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வந்துடும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்க கிளைமேட்டு, எந்த அளவுக்கு வெயில் இருக்குது என்ன அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி ஏக்கருக்கு 20 மூட்டை எடுத்தவங்களும் இருக்காங்க அந்த வெரைட்டியை ஊனி. ஏன்னா அந்த நிலத்தில் தண்ணி பாய்ச்சல் இப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து 1 வாரம் வரைக்கும் ஈரம் தாங்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கட்டினா கூட ஈரம் அப்படிங்கிறது தாங்கும். ஒரு சிலருக்கு 2 நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வயலே காஞ்சி போயிடும். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி இந்த வெரைட்டி அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். ஸோ தண்ணீர் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன தான் தண்ணி கட்டினாலும் வெயிலின் காரணமாக ஒரு ஏக்கருக்கு 5 மூட்டைக்கு கம்மி இல்லாத குறையறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் 30 மூட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 35 மூட்டை எடுத்துருக்கணும். இந்த வெயிலுடைய தாக்கம் அதிகம் இல்லை அப்படின்னா நீங்கள் 35 மூட்டை எடுத்துக்கணும். அதான் கணக்கு. ஓகேவா? அதற்கப்புறம் வந்து நொசிலில் வந்து அந்த நொசிலில் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி வெரைட்டி வருது, அது ஊனலாம். அதுக்கப்புறம் டைசன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டைசனும் இந்த சீசனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலாக நம்ம ஏரியாக்களில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய வெரைட்டி. நிறையா பேர் நிறையா புது புது வெரைட்டிஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நானும் கேள்விப்படல, நான் பயன்படுத்தியும் பார்க்கல. சப்போஸ் நீங்கள் அந்த புது வெரைட்டி ஏதாவது இல்லைப்பா போன வருஷம் இந்த சீசனில் அந்த வெரைட்டி நான் ஊன்னா எனக்கு நல்ல ஈல்டு கொடுத்துச்சு அப்படின்னா கீழே தயவுசிச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது இருந்துச்சுனாலும் வாங்கிக்குவாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நீங்கள் என்ன வெரைட்டின்னு சொல்லுங்கள், நான் ஊனிக்கிறேன், வாங்கி அதாவது வீணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அந்த ஏரியாக்களில் என்ன இருக்கோ அதை தான் வாங்கி போடணும். இந்த வெரைட்டி தான் வந்து இந்த சீசனுக்கு பெஸ்ட்டான வெரைட்டிஸ். ஓகேங்களா? நீங்கள் ஊனி ஈல்டு எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டான வெரைட்டிஸ். வேறு எந்த வெரைட்டியும் இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் டவுட்டு தான். ஓகேவா? ஸோ குறிப்பு என்ன அப்படின்னா இந்த கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் 3 நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக தண்ணி அப்படிங்கிறது கட்டியே ஆகணும். கட்டலைனா தாக்கு பிடிக்காது சோளம். ஓகேவா? நம்ம என்ன தான் தண்ணி கட்டினாலும் மழை அப்படின்னு ஒன்று பேஞ்சால் மட்டும்தான் பயிர் நல்லா வளரும். இல்லைனா உக்காந்து போய் தான் இருக்கும். நம்ம டானிக்கே அடித்தாலும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி தான் வருமே தவிர அதை விட பெரும் வளர்ச்சி அப்படிங்கிறது வராது. உக்காந்து போன மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் உரம் அள்ளி கொட்டினாலும் எதை பண்ணாலும் அவ்வளோதான். ஓகேவா? ரெண்டாவது என்னென்னா ஈல்டு அப்படிங்கிறது மூணாவது ஈல்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக குறையும். அதை நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா அக்னி நட்சத்திரத்தில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. நீ பூக்கிற டைமில் தான் நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் அதோட அஃபெக்ட் அப்படிங்கிறது செடிகளுக்கு கண்டிப்பாக பாதிப்புங்கிறத கொடுக்கும். ஸோ அந்த டைமில் தண்ணீர் பாய்ச்சறது ரொம்ப முக்கியம். இப்போயே தென்னை மரத்துக்கு காலைல தண்ணி விட்டாலும் சாயந்தரம் போய் பார்த்தா காஞ்சி போயிருக்குது. அந்த லட்சணத்தில் இருக்கும்போது நம்ம 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதற்கு நான் பதிலளிக்கிறேன். என்ன வெரைட்டி என்னென்னு. முக்கியமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், யாருமே கால் பண்ண வேண்டாம். அது என்னுடைய ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம பல வேலைகளாக இருக்கும். அப்போ திடீர்னு ஃபோன் பண்ணிடுறீங்க. ஸோ அப்போ வந்து நம்மளால் ஃபோனை வைக்கவும் முடியலை, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஓகேவா? தயவு செஞ்சு ஃபோன் கால்ஸ் அப்படிங்கிறது வேணாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை அப்படிங்கிறத கொடுப்பேன். ஏன்னா ஒரு சில நேரம் ஹெவி ஒர்க்கில் இருக்கிறப்ப நம்மளால் ரிப்ளை கொடுக்க முடியாது. நான் ஆன்லைனில் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை உங்களுக்கு வரும். ஸோ அதனால் யாரும் தயவு செஞ்சு கால் அப்படிங்கிறத பண்ணாங்கன்னா, ஏன்னா இந்த ஒரு 3 நாளில் கிட்டத்தட்ட 20 காலுக்கு பக்கமாக வந்துருச்சு. என்னோடய பர்சனல் நம்பருக்கே வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் போதும். ஓகேவா? குரூப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, நிறையா பேர் பதில் கொடுப்பாங்க. இல்லைனா என்னுடைய ப்ரைவேட் நம்பர், அதாவது குரூப்பில் இருக்கக்கூடிய அட்மின் நம்பர், அதுக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.